Hi students, இன்னைக்கு நாம French Revolutionலேருந்து empty treasury in France பத்தி தான் பார்க்க போறோம். 1774ல போர்பன் டைனாசிட்டியை சேர்ந்த லூவி 16 வந்து கிங் ஆயிருந்தாரு பிரான்ஸ்க்கு. அப்போ அவருக்கு 20 இயர்ஸ். அவர் ஆஸ்திரியன் பிரின்சஸ் மேரி ஆண்டனிட்டு மேரி பண்ணியிருந்தாரு. அவர் கிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த த்ரோன் அசென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட சர்ப்ரைஸ்க்கு அந்த ட்ரெஷரி வந்து கம்ப்ளீட்டா எம்டி ஆயிருந்தது. ஸோ என்ன ரீசன்னால இந்த ட்ரெஷரி எம்டியா இருந்ததுன்னா, பிரான்ஸ் ரொம்ப வருஷமா வார்ல இன்வால்வ் ஆயிருந்தது. இது ஒன் ஆஃப் த ரீசன் பிரான்ஸோட ட்ரெஷரி குறையறதுக்கு. ஏன்னா வார்க்கான எக்ஸ்பென்சஸ் அவங்க மீட் பண்ணணும் இல்லையா, அது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்னு, வெர்சைல்ஸ் இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவெகன்ட் கோர்ட் இருந்தது. அந்த எக்ஸ்ட்ராவெகன்சியை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. இது இன்னொரு ரீசன் ட்ரெஷரி குறையறதுக்கு. அதுவும் இல்லாம லூயி 16 பிரான்ஸ் வந்து 13 அமெரிக்கன் காலனிஸை இண்டிபெண்ட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ்க்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி பிரிட்டன் வந்து காமன் எனிமி. ஸோ அவங்க கிட்டேருந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்காக பிரான்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது another ரீசன் ஃபார் பிரான்ஸ் ட்ரெஷரி குறையறதுக்கு. அண்ட் ஆல்ரெடி பிரான்ஸ் வந்து மோர் தென் 2 பில்லியன் லீவ்ர் வந்து டெட்ல இருந்தாங்க, கடன்ல இருந்தாங்க. லீவ்ருங்கிறது யூனிட் ஆஃப் கரன்சி பிரான்ஸ்ல 1794 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கரன்சியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 2 பில்லியன் லீவ்ர் இருந்தது. இப்போ வார் எக்ஸ்பென்ஸ்னால இன்னும் 1 more பில்லியன் லீவ்ர் அதிகமாக ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட், மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பிரான்ஸ்க்கு கிரெடிட்ல லெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த கிரெடிட்க்கு அவங்க எல்லாமே 10% இன்ட்ரெஸ்ட் அந்த லோன்ஸ்க்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பிரெஞ்ச் கவர்மெண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்றதுக்காக ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணணும். அப்புறம் இந்த ஆர்மியை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். கோர்ட் ரன் பண்றதுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் ரன் பண்றதுக்கும் அவங்களுக்கு மணி வேணும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ட்ரெஷரி வாஸ் எம்டி. ஸோ அதனால கண்டிப்பா அவங்க டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணணும் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் மீட் பண்றதுக்காக. ஸோ 18th சென்ச்சுரியில் ஃப்ரெஞ்ச் சொசைட்டி 3 எஸ்டேட்ஸாக டிவைட் ஆயிருந்தது. இதில் 3rd எஸ்டேட் சேர்ந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணாங்க. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.